வேலை பார்த்துட்டு அந்த தெருவோரமா உட்கார்ந்தா அந்த மக்கள் வந்து தண்ணி ஊத்தி அவங்களை எழுப்பி விடுறாங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ஸ்டில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆமா, அப்ப அவங்களுக்கு நீ என்ன பண்ண? ஒன்றும் பண்ணல. அவங்க கொண்டு போற அந்த வண்டி ஆகட்டும் சரி, எல்லா இடங்களையுமே அவங்க தனித்து தான் ஏங்க வைக்கப்படுறாங்க. ஒரே கிக் ஒர்க்கர்ஸ் இல்லைன்னா உலகம் ஒன்றும் அழிஞ்சிடாது. ஒரு நாள் கிக் ஒர்க்கர் ஸ்ட்ரைக் பண்ணான்னா உலகம் ஒன்றும் அழிஞ்சிடாது. ஆனால் ஒரே ஒரு நாள் 100% தூய்மை பணியாளர்கள் வேலை நிறுத்தம் பண்ணாங்கன்னா நம்ம பழப்பெல்லாம் நாறிடும். நம்ம பழப்பு நாறிடும். ஆனால் நீ ஏன் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு சாதிய கண்ணோட்டத்தையும் இதில் பார்க்க வேண்டியிருக்குங்க. அதனால தான் நேஷனல் SC/ST கமிஷன் உள்ளே வருது. மற்ற தொழில்களில் செய்யக்கூடியவங்க போராட்டம் நடத்துனாங்கன்னா, ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா அதோட பரிணாமம் வேறு. தூய்மை பணியாளர்கள் பண்ணாங்கன்னா அவங்களுடைய அதனுடைய பரிணாமம் வேறு. ஆனால் இது தலித் ஒர்க்கர்ஸ், பட்டியலின மக்கள். அதனால தான் SC/ST கமிஷன் உள்ளே வருது. இதே ஆனந்த் டெல்டும்டேவும் பிரகாஷ் அம்பேத்கரும் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் ஸ்டாலின் கவர்மெண்ட் தான் ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை கொண்டு வரணுன்ற வருஷம் பேசினாங்க. இப்போ தூய்மை பணியாளர் விஷயத்தில் ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக பேசியிருக்காங்க. இப்போ இது அளவுகள் இல்லையா? பிரகாஷ் அம்பேத்கரை கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறீங்க, கூட சேர்த்துக்கிறீங்க. இப்போ இந்த விஷயத்தில் அவர் சொல்கிறது உங்கள் காதில் விழலையா? ஏன் திமுகவோட தொங்கு சட்டையே சொல்லிட்டு போனார் ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வேணும். தூய்மை பணியாளர்கள் அவர் என்ன பேசுகிறாரு? மற்ற விஷயங்களில் பிரகாஷ் அம்பேத்கரை கட்டி பிடிச்சிக்கிறீங்கல்ல, இந்த விஷயத்தில் உங்களுக்கு அவர் சொல்கிறது ஏன் நீங்கள் காதில் வாங்க மாட்டேன்றீங்க? அவர் இப்படி சொன்னார்ன்றது எனக்கே நீங்கள் சொல்லி தான் தெரியும். இன்றைக்கி ஏன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை போட மறுக்குது? ஏன் சோஷியல் மீடியா அதை பேச வேண்டிய அளவுக்கு பேசலை? எல்லாரோட அடையாளத்தையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்கல்ல. சீதாராம் யெச்சூரியோட இளைஞர் கூட்டத்துக்கு போனால் அவர் உங்களுக்கு மட்டும் தலைவரில் எங்களுக்கும் சொந்தன்றீங்க. சொல்லிவிட்டு அடுத்த நாளே சாம்சங் தொழிலாளர்களை தூக்கி போட்டு மிதிக்கிறீங்க. ராத்திரி அடித்து தூக்குறீங்க.